வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா, ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிய தான் வந்து நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்றது தான். என்னோட வீடியோஸ வந்து நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்டின்னா வந்து இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட மோர் தென் 50 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். பட் எந்த ஒரு ஒரு அப்ரிசியேஷனுமே இல்லாத மாதிரி இருக்கு. எந்த ஒரு வியூஸுமே மோஸ்ட்லி போன மாரி தெரியல. ஸோ நீங்க குடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் என்னால இன்னும் நெறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸா இருந்தாலும் சரி, லேர்னிங் வீடியோஸா இருந்தாலும் சரி, என்னால கன்டினியூஸா அப்லோட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் இந்த வீடியோஸ் எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு. ஸோ வாங்க இன்னைக்கு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது, ட்ரேட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே தெரியும். ஸோ ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸோ இல்ல கேண்டில் ஸ்டிக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மாறுங்க. மாறுனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு, ஆக்சுவலி மார்க்கெட் ப்ரொஃபைல்ல என்ன நடக்குதுன்ற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ல அப்படி ஒண்ணும் பெருசா தெரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வச்சிருக்கிறது வந்து இப்ப நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். அதாவது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இந்த ஒரு நாளுக்கானது. ஸோ ஏபிசி இந்த பேசிக்ஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்க தெரியும். பட்டு இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம டைரக்டா ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடலாம். ஸோ பாருங்க, மார்க்கெட் வந்து இது நிஃப்டியோடது அரௌண்டு மே 6 அன்னைக்கு பாருங்க. மே 6 அன்னைக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜின்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன். இதுவெல்லாம் ஒரு மார்க்கெட், இதுதான் ஒரு நாளோட ஹை அண்ட் லோன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள் இது. இது வந்து ஒரு நாளோட ஹை அண்ட் லோ. இப்ப இந்த ஹை அண்ட் லோக்கு நடுவுல மிடிலா இதை ரெண்டா டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? ஓகேவா? இது ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. மொத்தமா இது ஒரு 10 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இதுல 5 வரும். ஓகேவா? இந்த 5. ஸோ இந்த 5 இதை தான் வந்து ஹாஃப் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க பாருங்க, இந்த எல்லோ லைன் இருக்கு பாருங்க, இது கிடையாது. இதை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். பட் இந்த டாட்டட் லைனா போகுது பாத்தீங்களா? இந்த எக்ஸாம்பிள் இங்க காட்டுறேன் பாருங்க. 1 2 இந்த டாட்டட் லைன், இதை தான் வந்து நம்ம ஹாஃப் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொஃபைலுக்கான, அதாவது இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கான ஹாஃப் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மே 3ஆம் தேதியோடது ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மே 3ஆம் தேதியோட ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் இது. இங்கே பாருங்க இவ்வளோ லென்த்தாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே டாட்டட் லைன் வந்திருக்கா? 1 2 3 4 இந்த டாட்டட் லைன் இருக்கு. சேம் டைம் நமக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட், அதாவது இந்த ரெட் கலர் லைன்ஸ் ஒரு மாதிரி ஷேட் லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இதுவுமே கூட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். பட் நம்ம இப்போ அவ்வளோ அந்த இதுக்குள்ள போல, நம்ம போக வேண்டியது வந்து ஜஸ்ட் இந்த ஹாஃப் பேக் தான். பாருங்க, இந்த ஹாஃப் பேக் இருக்கு பாருங்க, இந்த டாட்டட் லைன்ஸ் அங்க இருந்தே எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆவாங்க. இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து சொல்றேன். ஸோ எப்போல்லாம் இந்த ஏரியா கிட்ட வந்த உடனே ரிஜெக்ட் ஆகுறாங்களோ அந்த டைம்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதை தான் வந்து ஹாஃப் பேக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர்னா இதோட ஹாஃப் பேக்கு இதை மார்க் பண்ணிக்கணும். ப்ரைஸ் எப்போ இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது, அதே மாதிரி மேலே போயிட்டு எப்போ இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகுதோ, இமிடியேட் ரிஜெக்ட் ஆகும்போது இந்த இடத்த என்ட்ரியை, அதாவது டவுன் ஆக போகுதுன்னா புட் என்ட்ரி, அப் ஆக போகுதுன்னா கால் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பாருங்க, நான் இங்கே 2 3 எக்ஸாம்பிள் இங்கேயே இருக்கு பாருங்க, காட்டுறேன். மே 6 அன்னைக்கே கூட பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, இந்த இடத்த அங்கே போய் ரிஜெக்ட் ஆச்சு, உடனே கீழே வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் இதில் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த டேவோடது காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த டே, அதாவது மே 7 அன்னைக்குமே பாருங்க, மே 7 இந்த ப்ரொஃபைலோட ஆஃப் பேக்கு இருங்க கிளியராக காட்டலாம். இந்த ப்ரொஃபைலோட ஆஃப் பேக்கு அந்த ஹாஃப் பேக்ல இருந்து எக்ஸாக்டா ரிஜெக்ட் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்குமே இந்த டேலையுமே பாருங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது நிஃப்டியோடது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல் இருக்கு. ஆக்சுவலி இன்னும் ஒன்று காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே பாருங்க, மே 8 and 9, அதாவது மே 8ஓட ஹாஃப் பேக்கு அங்கேருந்து ஓப்பன் ஆச்சு ப்ரைஸு, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஆரம்பித்தது 22,050 ஆரம்பிச்சிருந்தால் கூட 22,400 கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த டேல. இதில் ஒரு நார்மலான ஒரு லெவல்
மேபி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்கலாம். இல்ல ஒரு 50, 70 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கலாம். பாருங்க 1, 2, 3 இப்படியே தாங்க மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இங்க கூட பாருங்க. இந்த இடத்த போயிட்டு ஒரு ஃபெயில்ட் ஆக்ஷன் குடுத்து ஆக்சுவலி இங்க ஓப்பன் ஆச்சு. இந்த ஹாஃப் பேக்க டச் பண்ணுச்சு, கீழ வந்துச்சு. இப்படியே தாங்க மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரிய வரும். இது எதுக்காக ஆகுது அப்படின்றது. ஸோ அத தான் நான் சொல்றேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு புரிதலோட நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நெறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. வாங்க இன்னும் பின்னாடி ஏதாவது நடந்திருக்கான்றதையும் பார்த்துட்டு வந்துருவோம். இது நிஃப்டியோட சார்ட் நான் வச்சிருக்கிறது. இங்க பாருங்க. இப்படியே தாங்க மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும். இங்க ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலருந்து எக்ஸாக்ட் மேல. 22,450 to 22,700 அரவுண்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஹாஃப் பேக்குக்கான எஃபெக்ட் இதுதான். இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகும். உங்களுக்கு இந்த 50 சார்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தனியா ஒரு வீடியோஸ் போடுறேன். எந்த மாதிரி சிஸ்டம் ரெக்யூர்மென்ட் தேவை, என்னென்னலாம் பண்ணணும், எந்த மாரி பண்ணணுன்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் ஒண்ணு போடுறேன். யாரும் வந்து சேனல சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்றீங்க. சேம் டைம் எந்த ஒரு கமெண்ட்ஸும் வர மாரி தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சேம் டைம் என்னோட டெலகிராம் லிங்க் இருக்கு. அதையுமே நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயுமே தெரியும். ஸோ அதுதான் சொல்றேன் நான் அடிக்கடி. மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏதோ கடமைக்கு யாரோ சொல்றாங்க, கால்ஸ் குடுக்குறாங்க, இல்ல இண்டிகேட்டர்ல என்ட்ரி கிடைச்சது. இந்த கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட், பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட்ன்னு எந்த சைடும் போவாதீங்க. அதுலலாம் வந்து எந்த ஒரு கான்ஃபிடன்ஸுமே கிடைக்காது. இதுல மட்டும் தான் மார்க்கெட்ட பத்தின 360 டிகிரி வியூ நம்மளால பார்க்க முடியும். வாங்க இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எதா இருக்கா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஒரு செகண்ட். இந்த மாரி மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஒரு ட்ரையல் தான். சின்னதா ஒரு பிகினிங் தான். இந்த மாதிரி இன்னும் அக்யூரேட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் இதுல மார்க்கெட் ப்ரொஃபைல வச்சு பண்ணலாம். நெறையவே இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ன்றது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டரோ, பை செல் இண்டிகேட்டரோ கிடையாது. இது மார்க்கெட்ட புரிஞ்சுகிட்டு ட்ரேட் பண்றது. யாரு ட்ரேட் பண்றாங்க? எதுக்கு ட்ரேட் பண்றாங்க? இவங்கலாம் எந்த டைம்ல எக்ஸிட் ஆவாங்க? அப்படின்ற எல்லா புரிதலும் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மட்டும் தான் கிடைக்கும். எந்த ஒரு டூல்லயும் கிடைக்காது. இண்டிகேட்டர்ஸ்லயும் கிடைக்காது. சேம் டைம் நம்ம இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸையுமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸாவுமே யூஸ் பண்ணலாம். இன்னும் நெறைய அக்யூரேட்டான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நெறைய இருக்கு. 95, 90% ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அக்யூரசி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நெறையவே இருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. ஜஸ்ட் இது பேசிக்ஸ் தான். அதனால தான் சொல்றேன். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் பத்தி எனக்கு சரியான புரிதல் இல்ல அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த டேல பாருங்க. மே 20 இது ப்ரீவியஸ் டே அதாவது 19ஓட ஹாஃப் பேக். அங்கருந்து போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயி கீழ தான் வந்துச்சு. இந்த மாரி நெறைய நடக்குங்க மார்க்கெட்ல. அதனால தான் நான் சொல்றேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்ல நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்னோட நம்பருமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அப்படி இல்லன்னா என்னோட டெலகிராம் லிங்க் இருக்கு. அப்படி இல்லனாலும் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களோட டவுட்ட. நான் வந்து அதுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நன்றி. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.